ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இட்லி பொடி. அதுக்கு இந்த கப்பை வச்சு தான் அளந்து எடுத்திருக்கேன் எல்லாமே. இந்த கப்புக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதே கப்பால் கருப்பு உளுந்து இல்லைன்றவங்க நம்ம நார்மல் உளுந்து கூட எடுத்துக்கலாம். அப்புறம் அதே கப்பால் 1.5 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது ரெண்டும் 1 கப், இது மட்டும் 1.5 கப்பு நான் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை. அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நான் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க நார்மல் தூள் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 20 மிளகா காம்பை கிள்ளிட்டு வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் வச்சு அது சூடான உடனே 2 ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் இந்த கருப்பு உளுந்தை போட்டு இந்த கருப்பு உளுந்தை வறுக்க போகிறோம். வறுக்கும்போது நமக்கு ஒரு வாசம் வரும், உளுந்தோட வாசம் வரும். அது வரைக்கும் வறுத்தா போதும். சூடு படணும்னு இல்லை, நல்லா வறுத்து வாசம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. அது ஆறட்டும். இதை போட்டதுக்கப்புறமா அதே பேன் வச்சு அந்த பேனில் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை அதில் போட்டுறோம். கடலைப்பருப்பை போட்டு நம்ம கிண்ட ஆரம்பிக்கும் போது அந்த எண்ணெய் கடலைப்பருப்பில் ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆயில். இது நல்லா சிம்மில் வச்சு மைல்டாக அதை நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா வாசமும் வரும். அந்த கடலைப்பருப்பு ஒரு செவந்த நிறத்துக்கு வரும், ஒரு ரெட்டிஷ் கலரில் வரும், கருகு விடக்கூடாது. அப்போ அதை எடுத்து அதையும் அதே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஆறத்துக்குள்ளே திரும்பவும் அதே எண்ணெயில் கடாயில் எண்ணெய் விட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்மளுடைய பொட்டுக்கடலையை போடுறேன். பொட்டுக்கடலையை கொஞ்சம் சிம்மில் வச்சே வருங்க, ஏன்னா ஏற்கனவே கடாய் சூடாக இருக்குது, இது சீக்கிரமாக வறுபட்டுடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம இது செவந்து வர மாதிரி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு, சிகப்பு கலர் லைட்டாக அந்த நிறம் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த பொட்டுக்கடலையை நாம் எடுத்துடலாம். இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு தான் நம்ம நல்லா ஆற விடணும். சரிங்களா? இப்போ இது 3மே நல்லா ஆறிட்டுருக்கு. இப்போ அதே கடாயில் நான் கொஞ்சமாக இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் நான் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை போட போகிறேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். அதாவது நம்ம போடும்போது இருக்கிற சைஸை விட அது கொஞ்சம் பெரிய சைஸாக வரும், பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு அதை நல்லா கருகாமல் நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கொஞ்சம் நம்ம எண்ணெய் நிறைய விட வேண்டாம், கொஞ்சமாக விட்டால் போதும். விட்டு அதை நல்லா பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி போட்டு அதை கொஞ்சம் சிவப்பாக பொரிய வர வச்சு அதை எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் இதே கடாயில் நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாவையும் இதே கடாயிலே போட்டுடலாம். போட்டு மிளகா கருத்துறக்கூடாது, ஆனால் அதில் நல்ல சூடு ஏறணும். அந்த அளவுக்கு அதை வறுக்கணும். அதை கருகிடாமல் திருப்பி அதை பெரட்டி விட்டு நாம் அதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகை மட்டும் விட்டுடாதீங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா ஆற விட்டுடுங்க. இது மினிமம் 10 to 15 மினிட்ஸ் நல்லாவே ஆறட்டும். ஆறினா தான் நம்ம பொடிக்க முடியும். அதனால் நல்லா ஆற விட்டுடுங்க. அந்த கடலைப்பருப்பு உளுந்து மேலே கை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் சூடு இல்லை அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நான் உப்பு எடுத்துருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு ஜாரில் மிளகாயும் நம்மளுடைய பொரிச்சு வச்ச பெருங்காயத்தையும் போட்டு இதை நல்லா பொடிச்சுக்கணும். 1-2 இல்லை, நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேயா? இப்போது இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, பொடிச்சு வச்ச இதில் நாம் வறுத்து வச்ச கடலைப்பருப்பு அண்டு பொட்டுக்கடலை இது 2 மட்டும் போடுறேன். உளுந்து போடலை, உளுந்து தனியாக தான் வச்சுருக்கேன். இதை 2 மட்டும் போட்டு நல்ல ஃபைன் பொடியாக பொடியிற அளவுக்கு நல்லா அதை பொடிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரகரப்பு இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா அரைபட்டிருக்கும். அந்த அளவுக்கு அதை பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே நம்மளுடைய வறுத்த உளுந்து
அதுக்கப்புறமா நம்மளுடைய உப்பு தேவையான அளவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டாலே போதும். கொஞ்சம் குறன்னு, ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் குறன்னு தான் பிடிக்கும். அதனால கொஞ்சம் குறன்னு நான் அரைச்சி எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த அளவு கூட ஃபைன் பொடியாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் எங்களுக்கு கொஞ்சம் குறன்னு வேணும்னு குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போது நம்மளுடைய இட்லி பொடி ரெடி. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம எண்ணெய் ஆர் நெய் விட்டு நம்ம தொட்டுக்கலாம். இப்போது நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.